நம்புறேன் நானு. ஓகே, நிச்சயமாக. ஓகே, சோ நினைக்கிறேன் ஸ்கிரீன் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஆல்ரைட். நவ் வெரி சிம்பிள் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, சற்று முன்பு வந்து நம்மளோட சிஇஓ அவர்கள், ஓகே தி சிஇஓ இட்செல்ஃப் அவரே வந்து நம்மளோட நிறுவனம் ஆர்ஐஜி ரியல் இம்பாக்ட் குளோபல் எந்த அளவுக்கு வந்து செயல்பட்டு, எந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு வந்து வெற்றி பெற்று நடந்து வந்துட்டு இருக்குன்னு அவர் வந்து உங்களுக்கு சொன்னாரு. நானோட இந்த பொருள்கள வந்து கிட்டத்தட்ட ஒரு 2, 3 மாதங்களா ரைட் உபயோகிச்சு பெரும் நன்மை, பல நன்மை பெற்று ஒரு 2 நாளுக்கு முன்ன வந்து சிங்கப்பூருக்கு போயிருந்தோம். நம்மளுக்கு சிங்கப்பூர்ல வந்து ஒரு டீம் இருக்காங்க. எல்லாம் பெண்மணிகள் அங்க. வயது வந்து எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா, எல்லாம் 50 வயசுக்கு மேல தான் இருப்பாங்க. இந்த பொருள உபயோகிச்சு இன்னைக்கு இந்த பொருள் இல்லாம இருக்க முடியல. அந்த அளவுக்கு. இன்ஃபாக்ட் ஒரு செஷன் நான் செஞ்சிருந்தேன் அவங்களுக்கு. ஒரு 1 1/2 செஷன். 1 1/2 செஷன்ல வந்து 10 செட் எடுத்துட்டு வந்திருந்தாங்க. அவங்களோட மொபைல் ஸ்டாக்கீஸ் சிங்கப்பூர்ல இருக்கக்கூடிய மொபைல் ஸ்டாக்கீஸ். அந்த செஷன் முடிஞ்ச கையோட அந்த 10 செட்ட வந்து அங்கேயே முடிஞ்சிருச்சு. இன்ஃபாக்ட் இன்னைக்கு கூட கால் பண்ணி இன்னும் கொஞ்சம் கூட ஸ்டாக்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. சோ அந்த அளவுக்கு வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, பொருள் வந்து நான் நினைக்கிறேன் ஐ நோ நீட் டூ மென்ஷன் மச் அபௌட் தி ப்ராடக்ட்ல. சரிங்களா? உங்க அனைவருக்கும் தெரியும். சரி, இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பொருள் இன்னைக்கு நாம இந்த பொருள் வந்து எந்த வகையில வந்து நம்மளுக்கு வந்து ஆரோக்கிய ரீதியில வந்து நன்மை கொடுக்கிறோம். அதே போலவே இன்னைக்கு ஆராய்ச்சியில் இருக்கக்கூடிய பவர் பிளான் சொல்லக்கூடிய இந்த வியாபார திட்டம், ஓகே, இது எந்த அளவுக்கு வந்து நம்ம வாழ்க்கை தரத்தை வந்து பொருளாதார ரீதியில வந்து மாற்றி அமைக்க போறேன். உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு உரைகள் வந்து இந்த வேலையில வந்து நான் வந்து சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் எந்த வியாபாரத்துல நீங்க ஆரம்பிச்சாலும் நீங்க பாத்தீங்கன்னாங்க, நீங்க வந்து கண்டிப்பா ஒரு வியாபாரியா நீங்க ஆரம்பிக்கணும். தட் மீன்ஸ் யூ நீட் டு இன்வெஸ்ட். இல்லாட்டி நீங்க வந்து அந்த கேபிட்டல் போட்டு ஆரம்பிக்கணும், முன்பணம். சரிங்களா? அதே போல பாத்தீங்கன்னா, ஆராய்ச்சியில வந்து நம்மளோட பிசினஸ் பேக்ஸ் வந்து என்னென்ன இருக்குன்னா, D1 சொல்லக்கூடிய டைமண்ட் 1. அதுல நீங்க பாத்தீங்கன்னா 300 வெள்ளி ரிங்கிட் மலேசியால வந்து நீங்க ஆரம்பிப்பீங்க. ஒரு ஜோடி, ஒரு செட். அதாவது ஒரு மெக்னீசியம் ஸ்ப்ரே, ஒரு டீப் சி மினரல் டிராப்லெட்ஸ். ஓகே, இது வந்து உங்களுக்கு வந்து சேருது. அதே போலவே நீங்க டைமண்ட் 2ல ஆரம்பிச்சீங்கன்னா D2. அது வந்து 600 வெள்ளி ரிங்கிட் மலேசியா உங்களுக்கு 2 ஜோடி, 2 செட்ஸ். ரைட்டுங்களா? டைமண்ட் 3 வந்து நீங்க பாத்தீங்கன்னா D3 நீங்க ஆரம்பிக்கிறீங்க. 1800 வெள்ளி 6 செட். இப்ப நீங்க கேட்கலாம், நான் ஏன் டைமண்ட் 1, D1, D2, D3ல வரணும்னு? இந்த D1, D2, D3 வந்துங்க இன்னொரு முக்கியமான ஒரு நன்மை இது பின்னால் அடங்கியிருக்கு. இதுல என்ன நீங்க பாத்தீங்கன்னா, நம்ம நிறுவனத்துல கொடுக்கக்கூடிய அடுத்த போனஸ்கள் ஆகிய இந்த பேரிங் போனஸ் வந்துங்க, இந்த D1, D2, D3 நீங்க எந்த பேக்ல வரீங்களோ, ஆக சிறிய பேக்ல வந்து குறைச்சி 4 ஒண்ணுக்கு நீங்க சம்பாதிப்பீங்க. ஆக பெரிய பேக்ல நீங்க வந்தீங்கன்னா, ஆக அதிகமான என்னது லாபத்தை வந்து 4 ஒண்ணுக்கு நீங்க வந்து பெறுவீங்க. சரிங்களா? சரி, போனஸஸ் பார்ப்போமா? வெரி சிம்பிள். ஆராய்ச்சியில இருக்கக்கூடிய போனஸஸ் இதுல பாத்தீங்கன்னா, முதல் லாபம் நீங்க பாத்தீங்கன்னா ரிட்டெயில் ப்ராஃபிட், நேரடி லாபம் 20% உங்களுக்கு வழங்கப்படுது. இரண்டாவது நீங்க பாத்தீங்கன்னா ஸ்பான்சர் போனஸ், அதாவது 40% முத 2 நபர்கள் அழைச்சிட்டு வரும்போது, பாக்கி நீங்க எத்தனை பேர் அழைச்சிட்டு வந்தாலும் தலா ஒருத்தர்கிட்ட இருந்து 20%. பேரிங் போனஸ் உங்களுக்கு வந்து 25 மற்றும் 10% வரைக்கும் உங்களுக்கு வந்து லாபத்தை கொடுக்குறாங்க. மேட்சிங் போனஸ் வந்து நீங்க பாத்தீங்கன்னா 30% லெவல் 1ல இருந்து லெவல் 6 வரைக்கும் இந்த லாபத்தை உங்களுக்கு வழங்குறாங்க நிறுவனம். குளோபல் பூல் போனஸ் நம் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய ஆக பெரிய ஒரு வருவாய் நீங்க கேட்டீங்கன்னா, அதுதாங்க இந்த குளோபல் பூல் போனஸ் 20%. சரிங்களா? இந்த 20% வந்து நீங்க பாத்தீங்கன்னா, அதிகபட்சம் ஒரு மாசம் $2 மில்லியன் வரைக்கும் நீங்க இந்த லாபத்தை பெற முடியும். இதுக்கு இன்னொரு பேரு இருக்கு இந்த போனஸ்க்கு. அதுதான் வந்து ரீபர்ச்சேஸ் போனஸ்னு சொல்லுவாங்க. சரிங்களா? போனன்சா போனஸும் காத்திருக்கு, நிறுவனம் வழங்குறாங்க. அதாவது வருவாய், அதாவது பணம் மட்டும் கொடுக்காம நம் நிறுவனம் வந்து மத்த விஷயங்களும் வந்து நம்மளுக்கு வந்து கொடுக்குறாங்க. சுற்றுலா மற்றும் வாகனம், ஹெட்போன், லேப்டாப், இந்த மாதிரி பல பொருள்கள் வந்து தயார் பண்ணி வச்சிருக்காங்க as a நம்மளோட போனன்சா போனஸா. சரி, இப்ப இருக்கக்கூடிய இந்த 6 லாபங்களையுங்க முக்கியமா ஒரு லாபத்தை பத்தி உங்களுக்கு வந்து ஒரு விளக்க உரை வந்து நான் கொடுக்க போறேன். அதுதான் இந்த பேரிங் போனஸ். பேரிங் போனஸ் எப்படி செயல்படுறதுன்னா, பேரிங் சொன்னாலேங்க பேன் என்னது? ஒரு ஜோடி. இடதுகை பக்கம் வலதுகை பக்கம்னு வந்து உங்க குழு வந்து 2 குழுவா வந்து பிரிச்சு நீங்க செயல்படணும். அதுல இருந்து வரக்கூடிய அந்த டோட்டல் பிசினஸ் வால்யூம் இருக்குல்ல, அதுல இருந்து தான் வருவாய் வந்து உங்களுக்கு வந்து தீர்மானப்படுது. சரிங்களா? சரி, இப்ப D1ல இருக்கிறீங்க, டைமண்ட் 1. நாள் ஒண்ணுக்கு 1250 ரிங்கிட் மலேசியா அதிகபட்சம் சம்பாதிக்க முடியும். மாதத்துக்கு 37,500 வெள்ளி வரைக்கும் நீங்க சம்பாதிக்க முடியும். சரிங்களா? இதுவரை D1ல இருந்தீங்கன்னா. சரிங்களா? D3ல இருந்தீங்கன்னா, டைமண்ட் 3 நாள் ஒண்ணுக்கு 5000 வெள்ளி,
ஒரு மாதத்துக்கு 1,50,000 வெள்ளி வரைக்கும் நீங்க சம்பாதிக்கலாம். இப்ப உங்களுக்கு தெரியுதா ஏன் நீங்க D1 D2 D3ல வந்து முடிவு பண்ணி வரணும்னு? ரைட். D3ல வரும்போதுங்க உங்களோட வருவாய் வந்து நாள் ஒண்ணுக்கும் மாதத்துக்கும் வந்து பல்மடங்கு அதிகமா மேக்சிமமான இன்கம் வந்து நீங்க வந்து பெற முடியும். சரிங்களா? இதுல இன்னொரு விஷயம் அடங்கியிருக்கு. என்ன விஷயம் அடங்கியிருக்கு நீங்க பாத்தீங்கன்னா, நம் நிறுவனம் அதாவது ரியல் இம்பாக்ட் குளோபல் நம்மளுக்கு என்ன வந்து இன்னொரு நன்மையை கொடுத்திருக்காங்களா? உங்க சொந்த பெயர்ல வந்துங்க 3 அக்கவுண்ட் வரைக்கும் நீங்க திறக்க முடியும். சரிங்களா? உங்க சொந்த பெயர்ல. உதாரணத்துக்கு வந்து நம்மளோட பெரிய லீடர் இன்னைக்கு வந்திருக்காரு, ஆந்தனி சார் அவர்கள். வணக்கம் ஆந்தனி சார் அவர்கள். இன்னைக்கு வந்து ஆந்தனி சார் 1, ஆந்தனி 2 அண்ட் ஆந்தனி 3ன்னு 3 அக்கவுண்ட் வந்து நீங்க வந்து ஆரம்பிக்கலாம். அப்ப 3 அக்கவுண்ட் நீங்க இருந்தீங்கன்னா எப்படி லாபம் வந்து சேருது? வெரி சிம்பிள். ஒரு அக்கவுண்ட்க்கு 5,000 வெள்ளினா 3 அக்கவுண்ட்க்கு வந்து 15,000 வெள்ளி. நாள் ஒண்ணுக்கு. ஒரு அக்கவுண்ட்க்கு 1,50,000 வெள்ளினா வந்து 3 அக்கவுண்ட்க்கு 4,50,000 வெள்ளி ஒரு மாதத்துக்குங்க. தட் மீன்ஸ் $500,000 a month. ஒரு மாசம். சிந்திச்சு பாருங்க. மாசம் நான் 1/2 மில்லியன் வந்து ரிங்கிட் வச்சு நீங்க சம்பாதிக்கிறீங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட வந்துங்க 6 மில்லியன் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து நம்ம நிறுவனம் உங்களுக்கு அமைச்சு கொடுத்திருக்காங்களா இல்லையா? சரி. இப்ப மேற்கொண்டு மத்த விதிமுறைகள் என்ன இருக்கு? ஆராய்ச்சியோட T&Cன்னு சொல்லக்கூடிய டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன். All bonuses are subject to 80% C wallet and 20% P wallet. What does this mean? என்ன அர்த்தம்? நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து வருவாயுங்க இது வந்து 2ஆ பிரிக்கப்படுது. 80% வந்து கேஷ் வாலெட்னு சொல்லக்கூடிய நம்மளோட சி வாலெட் வந்து சேருது. அது டோட்டலா நீங்க வித்ட்ரா பண்ணிடலாம். வித்ட்ரா பண்ணீங்கன்னா அன்னநாடும் நீங்க வித்ட்ரா பண்ணலாம். வாரத்துக்கு ஒரு தடவை வந்து உங்களுக்கு வந்து அந்த வித்ட்ராவல் உங்க சொந்த வங்கியில வந்து சேர்ந்துடும். பாக்கி 20% பி வாலெட்ல வந்து ப்ராடக்ட் வாலெட்ல அனுப்பி அதுல இருந்து நீங்க என்ன பண்ணலாம்னாங்க அந்த பாயிண்ட்ஸை யூஸ் பண்ணி நீங்க பொருளை வாங்கி ஒன்னு சொந்தத்துக்கு உபயோகிக்கலாம், இல்ல அந்த பொருளை விற்பனை பண்ணி நீங்க பணமா ஆக்கிட முடியும். சரிங்களா? சரி. Members are requested to purchase a minimum of 1 set, 2 products in every 90 days to enjoy the unlimited RIG bonus. இது என்ன அர்த்தம்? நபர்கள் அனைவரும் ஓகே முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து நம்ம கடைபிடிக்கணும். அதாவது என்னன்னாங்க நம்ம அனைத்து 6 லாபத்தையும் நம்ம பெறணும்னா நீங்க குறைஞ்சபட்சம் 3 மாசத்துக்கு ஒரு தடவைனாச்சும் நீங்க ஒரு செட் வாங்கி உங்களோட அக்கௌண்ட் வந்து புதுப்பிச்சு வச்சிருக்கணும். சரிங்களா? இதுதான் வந்து ரினியூவிங் யுவர் அக்கௌண்ட் பை ரீபர்ச்சேசிங். சரிங்களா? அவ்வளவுதான், வேற எதுவுமே இல்லை. சரி, முக்கியமா ஒரு விஷயத்த வந்துங்க நம்மளோட அவைத்தலைவராகிய நம்மளோட லாரன்ஸ் பிரதர் வந்து இன்னைக்கு வந்து ஷேர் பண்ணாரு. அதாவது ஒரு மார்க்கெட்டிங் பிளான் என்பது வியாபாரம் என்பதுங்க கண்டிப்பா வந்துங்க நிறுவனம் வந்து ஒரு செட் ஆஃப் பிளான் வந்து ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த பிளானை நீங்க ஆராய்ந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயத்த நான் செஞ்சேன்னா எளிதான முறையில இருக்கக்கூடிய அனைத்து லாபத்தையும் நான் பெற முடியும். இது சாத்தியமானு நீங்க சிந்திச்சு பாத்தீங்கன்னா வெரி சிம்பிள். இன்னைக்கு ஆராய்ச்சியில வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஃபாஸ்டாக்ட்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அம்சத்தை வந்து ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அற்புதமான ஒரு பிளான். நான் ஏன் சொல்லணும்னாங்க நிறுவனம் ஏஜேஎல் லைசன்ஸ் இருக்கு, அக்தா ஜுவாலன் லாங்சோங், அதாவது சான்றிதழ் பெற்ற ஒரு நிறுவனம். என்ன சான்றிதழ்? அங்கீகாரம் சான்றிதழ் நம் அரசாங்கம் மூலியமா கிடைக்கப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயம். MLM மலேசியா நீங்க செஞ்சீங்கன்னாங்க ஏஜிஎல் இருந்தா செய்யுங்க, இல்லாட்டி செய்யாதீங்க. அதுதான் வந்துங்க உங்களோட அந்த முக்கியமான ஒரு கைட்லைன் சொல்லுவாங்க. கைட்லைன் மட்டும் இல்லைங்க, அது இருக்கணும். அது இல்லைன்னா வந்து அது செயல்படாது. சரிங்களா? எந்த நேரத்துல எதுவும் நடக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு நிறுவனத்துல தான் நம்ம இருக்கிறோம். பொருள்கள் 2 பொருள். 2 பொருளை வந்துங்க பேசவே வேணாம், சும்மா டெமோ பண்ணாலே போதும் அந்த பொருளை வாங்கிடுவாங்க. சரிங்களா? அப்படிதாங்க சிங்கப்பூர்ல அன்னைக்கு வந்துங்க 10 செட்டை வந்துங்க ஒரு 1.5 மணி நேரத்துல வெறும் டெமோ பண்ணி எல்லாம் வாங்கிட்டு போயிட்டாங்க. சரிங்களா? அந்த அளவுக்கு வந்து ரொம்ப இஃபெக்டிவான ப்ராடக்ட்ஸ் நான் சொல்லுவேன். நான் இதோட முருகு விட்டு இருக்க வந்து என்ன இருக்கணும்? நிறுவனத்தோட பிளான் இருக்கணும். திரும்ப ஜேசன் சாருக்கு தான் வந்து நாங்க நன்றி சொல்லணும். காரணம் என்னன்னா அற்புதமான ஒரு பிளானை தயார் பண்ணியிருக்காரு. வெறும் 2 பேரு. இப்ப பாருங்க, இந்த குழு வந்து இந்த வியாபாரம் அமைப்பு பாத்தீங்கன்னா வந்து இடதுகை பக்கம் ஒரு குழு, வலதுகை பக்கம் ஒரு குழு. இட் மீன்ஸ் லெஃப்ட் 1 குரூப் அண்ட் ரைட் 1 குரூப். குரூப்னா எப்படி? 2 பேர் அழைச்சிட்டு வரீங்க, அந்த 2 தலா 2 பேர் அழைச்சிட்டு வராங்க, அந்த 2 தலா 2 பேர் அழைச்சிட்டு வாங்கன்னா இடதுகை பக்கமோ வலதுகை பக்கமோ இந்த குழு வளர்ந்துட்டு வரும். அதன் பால் வியாபாரம் லாபம் உங்களை நீங்க பெறுவீங்க. சரிங்களா? சரி, இங்க வெரி சிம்பிள்ங்க. நீங்க வந்து ஒரு D1ல வந்திருக்கீங்க, 300 ரிங்கிட் மேஷா தானே? அப்ப நீங்க 2 பேர் அழைச்சிட்டு வரீங்க, இடதுகை பக்கம் ஒரு D1, வலதுகை பக்கம் ஒரு D1. இப்படி பண்ணீங்கனாலே என்னத்தமா நடக்கும்? நீங்க ஆரம்பிக்கும் போது அந்த D1 வந்து 300 ரிங்கிட் மேஷா ஆரம்பிச்சீங்களா இல்லையா? 2 பொருள் உங்களுக்கு வந்து சேர்ந்துச்சா இல்லையா? ரைட்டு. அந்த 300 வெள்ளிக்கு மேலேயே நீங்க வந்து
2 பேர் அழைச்சிட்டு வந்தாலே வந்து உங்களோட முதலீடு வந்து நீங்க எடுத்துருவீங்க. யூ டேக் பேக் யுவர் கேபிட்டல். ஓகே, ஆல்ரைட். சரி, இது எப்படி? வெரி சிம்பிள். 2 பேர் அழைச்சிட்டு வரீங்களே, ஆர்பின்னு சொல்லக்கூடிய ரிட்டெயில் ப்ராஃபிட் தலா ஒருத்தர்கிட்ட வந்து 50 வெள்ளி, 2 பேர் 2 பீப்பிள் 100 வெள்ளி வந்துருச்சு. சரியா? இது முதல் லாபம். இரண்டாவது லாபம் என்னது? ஸ்பான்சர் போனஸ். ஒருத்தர் அழைச்சிட்டு வந்தாலீங்க D1ல 100 வெள்ளி ரிங்கிட் மலேசியா உங்களோட லாபம். 2 பேர் அழைச்சு வந்திருக்கீங்க, அப்ப 200 வெள்ளி ரிங்கிட் மலேசியா அங்கேயே காத்திருக்கு. மீண்டும் PBன்னு சொல்லக்கூடிய பேரிங் போனஸ், D1 இடது கை பக்கம், D1 வலது கை பக்கம், ஒரு ஜோடி. அப்ப இன்னொரு 50 வெள்ளி காத்திருக்கு. 100, 200, 50 இது மூணையும் கூட்டுனீங்கன்னா 350 வெள்ளி. நீங்க ஆரம்பிக்கும் போதுங்க 300 வெள்ளி ஆரம்பிச்சீங்களா இல்லையா? இப்ப 100 வெள்ளி, அதாவது 100% ஆகிய அந்த 300 வெள்ளி வந்து சேர்ந்துருச்சா இல்லையா? இப்ப என் கேள்வி ஒண்ணே ஒண்ணுதான். இப்ப இந்த வியாபாரத்தில் உங்களுக்கு நஷ்டம் இருக்கா? இஸ் தேர் எனி லாஸ் இன் திஸ் பிசினஸ்? அப்சல்யூட்லி ஜீரோ. எவ்வளவு உழைப்புங்க நீங்க போட்டீங்க? நீங்க 2 பேருக்கு தான் வந்து அறிமுகப்படுத்தினீங்க. இது ஒண்டி பண்ணாலே போதும், அனைத்து லாபங்களும் இன்க்ளூடிங் அந்த என்னது குளோபல் பூல் போனஸ் சொன்னா இல்லையா, $2 மில்லியன் பெர் மந்த், அது வரைக்கும் நீங்க இந்த லாபத்தை வெறும் இந்த 2 பேர் வந்து எல்லோரும் அழைச்சிட்டு வந்தாலே போதும், நீங்க இந்த லாபத்தை பெறுவீங்க. பேரிங் போனஸ்ல இருந்து, மேட்சிங் போனஸ்ல இருந்து எல்லா போனஸும். சரி, இப்ப அதே போல கொஞ்சம் பெருசா பார்ப்போமா? எப்படி பெருசா பாக்குறது? வெரி சிம்பிள். நீங்க D3ல வந்திருக்கீங்க, 2 பேரு D3ல வந்து அறிமுகப்படுத்திருக்கீங்க. சரிங்களா? இப்ப எவ்வளவு லாபத்தை வருது? D3ல நீங்க வந்தீங்கன்னா 1800 வெள்ளியில தானே நீங்க ஆரம்பிச்சீங்க. வித் 6 sets ஆஃப் ப்ராடக்ட், 6 ஜோடி பொருள்களை. ரிட்டெயில் ப்ராஃபிட் மட்டும் தலா ஒருத்தர்கிட்ட இருந்துங்க உங்களுக்கு வந்து 300 வெள்ளி ரிங்கிட் மலேசியா. அப்ப 2 பேரு 2 பீப்பிள் 600 வெள்ளி ரிங்கிட் மலேசியா. அதே போல ஸ்பான்சர் போனஸ் தலா ஒருத்தர்கிட்ட இருந்து 600 வெள்ளி உங்களுக்கு லாபம். அப்ப ஒருத்தர்கிட்ட நீங்க பேசி D3 சைன் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கீங்களேன், 600 வெள்ளி ரிங்கிட் மலேசியா உங்களுக்கு இருக்குங்க. அப்ப 2 பேருக்கிட்ட பேசி அவங்கள வந்து ஸ்பான்சர் பண்ணும் போது 1800 வெள்ளி இங்க வந்துருச்சா இல்லையா? இப்ப பேரிங் போனஸ் இடது கை பக்கம் வலது கை பக்கம் D3 இருக்கு, ஒரு ஜோடி, இன்னொரு 300 வெள்ளி காத்திருக்கு. 600, 1200, 300, அப்ப எவ்வளவு வந்துருச்சுங்க? 2100 வெள்ளி. நீங்க ஆரம்பிக்கும் போது எவ்வளவு நீங்க ஆரம்பிச்சீங்க? 1800 வெள்ளி. 2800 வெள்ளி உங்களோட முதலீடோட கூட வந்து சேர்ந்துருச்சா இல்லையா? So do you think it's worthwhile to get involved in RIG? Absolutely. அதோட நிக்கலங்க, மேலும் காட்டுறேன். நீங்க சேரும் போதுங்க D3ல வந்தீங்க, உங்களுக்கு 6 ஜோடி, ஒரு செட் வந்துங்க நீங்க உபயோகிச்சிட்டீங்க. அப்ப பாக்கி 5 செட் இருக்கா இல்லையா? இந்த 5 செட்டை வந்து விற்பனை பண்றீங்க 300 வெள்ளியில. அப்ப அங்கிட்டு ஒரு 1500 வெள்ளி காத்திருக்கு. சரிங்களா? 2800 வெள்ளியும் 1500 வெள்ளியும் கூட்டுனீங்கன்னா உங்களுக்கு வந்து 3000 வெள்ளிங்க இந்த D3யோட இன்கம் காத்திருக்கு. வெறும் 2 பேரை அழைச்சிட்டு வந்தாலே D3ல. இன்னுங்க என்னங்க வேணும்? தட் மீன்ஸ் இன்னைக்கு ஆராய்ச்சியில வந்துங்க எவ்வளவு சீக்கிரம் நீங்க 3000 வெள்ளிக்கு மேல லாபத்தை பெறணும்னா, 2 பேரை நீங்க வந்து உழைப்பு போட்டு அழைச்சிட்டு வந்து D3ல வந்து உட்கார வச்சுட்டாலேங்க நீங்க 3800 வெள்ளி எடுத்துட்டீங்க. இந்த 3800 வெள்ளி சில நேரம் ஒருத்தரோட 1 மாசம் சம்பளங்க, இல்ல 1.5 மாசம் சம்பளமா இருக்கலாம், இல்ல 2 மாசம் சம்பளம் கூட இருக்கலாம். இப்ப உள்ள பொருளாதார நெருக்கடியில சிந்திச்சு பாருங்க. இந்த 30 நாள்ல நீங்க இது பண்ணாலே வந்து என்ன நடக்குது உங்களோட லாபம். அதே போலவே எல்லோரும் பண்ண என்ன நடக்குது? நான் இந்த பொட்டன்ஷியல் ஏர்னிங் இந்த டேபிள் உங்களுக்கு நான் காட்டுறேன். இதுதான் பேரிங் போனஸ். இந்த பேரிங் போனஸ் வந்து நீங்க பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய 6 வகையான லாபத்துல ஒரு லாபம். இந்த லாபத்தை வந்து எப்படி பெறணும்னா வெரி சிம்பிள். இப்ப நீங்க நீங்க D1ல இருக்கிறீங்க. சரிங்களா? D1ல நீங்க இருந்தீங்கன்னா நீங்க அந்த ஃபாஸ்ட் ஸ்டார்ட் முடிக்கும் போது 2 பேர் அழைச்சு வந்திருக்கீங்களா இல்லையா? ரைட். அப்ப 50 வெள்ளி லாபத்தை நீங்க பெறுறீங்க. அதே போல நீங்க D3 இருந்தீங்கன்னாங்க 300 வெள்ளி ரிங்கிட் மலேசியா. D2 பத்தி நம்ம பேச வேணாம். ஆல்ரைட், நம்ம D1ம் ஆக சிறிய திட்டமா ஆக பெரிய திட்டமா நம்ம வந்து ஒப்பிட்டு பார்ப்போம். சரிங்களா? அப்ப நீங்க அழைச்சிட்டு வந்த அந்த 2 பேரு அவங்களும் ஃபாஸ்ட் ஸ்டார்ட்டா முடிக்கிறாங்கன்னா உங்களோட லெவல் 2ல வந்து 4 பேர் இருப்பாங்க. இங்கிட்ட D1 இருந்தீங்கன்னா 100 வெள்ளி, D3ல இருந்தீங்கன்னா 240 வெள்ளி. இப்ப லெவல் 2ல இருக்கக்கூடிய 4 பேரும் ஃபாஸ்ட் ஸ்டார்ட் முடிக்கிறாங்கன்னு வச்சுக்கீங்களேன். ஃபாஸ்ட் ஸ்டார்ட் என்பது என்னது? புத்திசாலி நீங்க எல்லாருமே 2 பேர் அழைச்சிட்டு வந்தா போதும். அப்ப 8 பேர் வந்து உங்களோட 3வது லெவல்ல இருக்கிறாங்க. இங்கிட்ட ஒரு 80 வெள்ளி, இல்ல D3ல இருந்தீங்கன்னா 480 வெள்ளி. 4வது லெவல்ல முடிக்கும் போது 160 வெள்ளி D1க்கு, 960 வெள்ளி வந்து D3க்கு. அப்ப 5வது லெவல்ல இருந்து ஃபாஸ்ட் ஸ்டார்ட் முடிக்கும் போது 320 வெள்ளி வந்து D1ல இருக்கு, 1920 வெள்ளி வந்துங்க உங்களுக்கு வந்து D3 இருந்தீங்கன்னா. லெவல் 6ல 600, 3000 லெவல் 7ல 1200, 7000 வெள்ளி D3ல.
லெவல் 8ல 2000 சொச்ச வள்ளி D1 D3ல வந்து 15,000 சொச்ச வள்ளி. 9வது லெவல்ல நீங்க பாத்தீங்கன்னா 5,000 சொச்ச வள்ளி D1 இருந்தீங்கன்னா 30,000 சொச்ச வள்ளி D3 இருந்தீங்கன்னா 10வது லெவல்ல வந்து 10,000 சொச்ச வள்ளி D1ல 61,000 சொச்ச வள்ளி D3ல. சிந்திச்சு பாருங்க, இங்கேயும் இங்கேயும் 6 மடங்கு லாபம் அதிகம். ரைட். 11வது லெவல்ல 20,000 சொச்ச வள்ளி D1 இருந்தீங்கன்னா D3 இருந்தீங்கன்னா 1,22,000 வள்ளி. சரிங்க. இப்ப நம்ம அதை ஒண்ணு சொன்னேன். ஆந்தனி சார் வந்திருக்காருல, அவரு D1ல வந்து 3 அக்கவுண்ட் திறந்திருக்காருன்னா 20,000 வள்ளி ஒரு அக்கவுண்ட்ல இருந்தாங்க. 3 அக்கவுண்ட்ல இருந்து எவ்வளவு வருது? 60,000 சொச்ச வள்ளி. அதே போல ஆந்தனி சார் வந்து D3ல வந்து 3 அக்கவுண்ட்ல வந்திருக்காருன்னு வச்சுக்கோங்க. ஒரு அக்கவுண்ட்க்கு 1,22,000 வள்ளினா அப்ப 3 அக்கவுண்ட் எங்க போரு? 4,00,000 வள்ளி கிட்ட வருதா இல்லையா? கணக்கிட்டு பாருங்க. ஒரு மாசமா கூட இது இருக்கலாம். ஒரு மாசம் லாபம். சரிங்களா? ஆல்ரைட். நவ் இப்ப நீங்க பாத்தீங்கன்னாங்க, இதுதாங்க நம்ம கிட்ட இருக்கக்கூடிய சிம்பிளான ஃபாஸ்ட் ஸ்டார்ட் பிளான்.